தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கணவனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 முதல் உள்ள திருவாக்கியங்கள். செல்வரும் லாசரும். அங்கே 19வது வாக்கியம் 19-20. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த வெள்ளிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். நான் பார்க்கின்ற செல்வரும் அங்கே ஏழையும். அவன் விலை உயர்ந்த ஆடை, இவன் கிழிந்த ஆடை. அவனுக்கு நல்ல உணவு, இவனுக்கு உணவு இல்லாத ஒரு சூழல் பற்றாக்குறை. அவனுக்கு அங்கு வீடு உண்டு, இவனுக்கு அங்கே வீடு இல்லை. அவன் அங்கே இன்புற்று இருக்கின்றான், இவன் இங்கு துன்புற்று இருக்கின்றான். ஆனால் இறுதியில் வெற்றி அடைந்தது யாரு? இதா இவன். அப்படின்னா சொல்லி நாம் புரிந்து கொள்ள தன்மை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? எல்லாம் இருந்த காரணத்தினால உனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத காரணத்தினால உனக்கு ஒன்றுமே கிடைக்கக்கூடாது என்று அங்கு நிஜமில்லை. இங்கே இறை சன்னதியில் நாம் பார்க்கின்ற ஒரே சம்பவம் ஒன்றுதான், பகிரும் தன்மை. பகிரும் தன்மையோடு யார் அங்கு வாழ்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் நன்மை பெறுவார்கள். இங்கு ஏழையும் லாசருக்கு தெய்வம் பணத்தையும் எல்லாம் கொடுத்திருந்தார். செல்வந்தனிடத்தில் எல்லாம் உண்டு, லாசரத்தில் எதுவும் இல்லை. அவன் கொடுத்து அவன் வாழ்ந்தான் என்றால், அவன் பகிரும் தன்மையோடு அவன் இருந்திருந்தான் என்றால் நிச்சயமாக அவனும் சொர்க்கத்தில் அவன் வந்திருப்பான். ஆனால் பகிரும் தன்மை அவனிடத்தில் இல்லை. உனக்கும் எனக்கும் தெய்வம் கிருபைகளை தந்திருக்கின்றார், பல நன்மைகளை தந்திருக்கின்றார், பல திறமைகளை தந்திருக்கின்றார், ஆரோக்கியம் தந்திருக்கின்றார், பலதும் நாம் தந்திருக்கின்றார். எதற்காக என்றால் நீயும் நான் மட்டும் வாழ்வதற்காக அல்ல, அது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் என்ன இருக்கோ அதை பகிர்ந்து கொள்வோம். அதன் வழியாக மற்றவர்களை தாழ்நிலையில் இருக்கிறவர்களையும் நாம் உயர்த்தி கொண்டு எல்லோரும் சமமாக காண்பதற்கு தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். ஆக இறைசன் மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லோரையும் சமமாக காணக்கூடிய அந்த மனநிலை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த மனநிலை இருந்தால் மட்டுமே தான் பகிரும் தன்மை எனக்கு கடந்து வரும். எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு இறைசனில் மன்றாடுவோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.